Praise the Lord. Hallelujah. எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவாலயத்துல இந்த பிச்சைக்காரன் சப்பானி நல்ல நண்பர்களோடு அவன் இல்லாதனால அற்புதம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பாகத்திலையும், ரெண்டாவது பாகத்துல அவன் இன்ட்ரெஸ்டா தேவாலயத்துக்கு வரல, ஏதோ வந்தான் வாசல்ல உட்கார்ந்து இருந்தானோ கேட்டோம். இந்த மூன்றாம் பாகத்தில் பாருங்கள், 4வது வசனத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம், மூன்றாவது வசனத்தையும் 5வது வசனத்தையும் பாருங்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 5வது வசனம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான், வாசல் அண்டில உட்கார்ந்திருக்கான், நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவரை, மாறாக இவன் யாரை பார்க்கிறான் என்றால் பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்டான். அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணினானாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆலயத்துக்கு வரும்போது நீங்க யாரை எதிர்பார்த்து வரீங்க? ஊழியக்காரனையா? யாருங்க ஊழியக்காரன்? உங்களை போல ரட்சிக்கப்பட்டு, உங்களை போல ஞானஸ்தானம் பெற்று, உங்களை போல ஒரு சபையிலே அடங்கியிருந்து வசனத்தை கேட்டு தேவனால் உருவாக்கப்பட்டவர் தானே ஊழியக்காரன். அவங்க கிட்ட என்ன கிடைக்கும்? முதலாவது நீங்கள் தேவ ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். தேவாலயத்துக்கு வந்தா ஊழியக்காரங்க கிட்ட ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்க்காதீங்க. எங்க பாஸ்ட் முட்டி போட்டு கண்ணை மூடி தலைமையில கைய வச்சு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, எனக்கு அவர் மூலமா அற்புதம் நடக்குமா, பேய் ஓடுமா, நோய் போகுமா, இதற்காகவா ஆலயத்துக்கு வரீங்க? 10 வருஷமா வரீங்க, ஆனா இன்னும் தீர்க்க தரிசனம் வேணும். 10 வருஷமா வரீங்க, இன்னும் வியாதி போகணும். 10 வருஷமா வரீங்க, இன்னும் ஊழியக்காரர் உங்க தலைமையில கைய வச்சு அவர் ஜோமன்னாதான் அற்புதம் நடக்கும், இவர் ஜோமன்னாதான் அற்புதம் நடக்கும்னு கூட தேவாலயத்துக்கு வரீங்களா? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார், அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவரை பார்க்க வாங்க. பேதுருவையும் யோவானையும் பார்த்து என்ன கிடைக்க போகுது? ஆமென். தேவாலயத்துல மனுஷங்களை பார்த்து என்ன கிடைக்க போகுது? ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க ஆண்டவரை பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அவங்கள பிடிக்காது பாஸ்டர், பிரதர் எனக்கு அவங்கள பிடிக்காது, சிஸ்டர் எனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்க வந்தா நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன், இவங்க வந்தா நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன், இவங்க பிரசங்கம் பண்ணா நான் கேட்க இருந்துட்டு போகட்டும். ஆண்டவரை பார்த்து உள்ள வாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்காத காரணம் என்ன தெரியுமா? ஆமென். எனக்கு ஏசியில இருக்கணும் சர்ச்சு, எனக்கு சேர் வேணும். ஐயோ என் இடத்துல அவன் உட்கார்ந்துட்டான், அவங்க அந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, பாஸ்ட் கூட இவங்க க்ளோஸா இருக்காங்க, பாஸ்ட் கூட இவங்க க்ளோஸ். மத்தவங்களை நீ பாக்குறதுனாலதான் அற்புதம் நடக்கல. தேவாலயத்துக்குள்ள வந்துட்டா நீ ஆண்டவரை பார், நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தேவாலயத்துல வந்து இயேசுவை பார்த்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது, பர்த்திமேயு குருடனுக்கு அற்புதம் செய்யும் போது நான் அவனுக்கு என்ன செய்யணும்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்ட வார்த்தை, எனக்கு வல்லம் இருக்குன்னு விசுவாசிக்கிறியா? தேவ ஆலயத்துக்குள்ள வந்தா எனக்கு தேவனால் அற்புதம் செய்ய முடியும் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஊழியக்காரங்க மேல விசுவாசம் வைக்காதீங்க, ஊழியக்காரங்க மேல விசுவாசம் வைக்காதீங்க. எதையாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவங்கள பார்க்காதீங்க. அவர்களுக்குள் இருக்கிற இயேசுவை பாருங்கள், உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பாருங்கள். ஆமென். இயேசுதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும், எந்த ஊழியக்காரனால் அற்புதம் செய்ய முடியாது. சிடிஹெச், பிடிஹெச், எம்டியூ, எம்இ, டாக்டர், பிஷப், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட், ஃபாதர், எனிவே எதுவானா இருக்கட்டும், எந்த கந்த துணியாவானா இருக்கட்டும், அங்கேயோ லுங்கியோ, இயேசுவை பார்த்த அற்புதம் நடக்கும்.
வேற எந்த ஊழியக்காரனையும் பார்க்க கூடாது. சபைக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, என்னை நோக்கிப்பா, எனக்குள்ள ஒருத்தருக்கு அவர் தான் இயேசு. நீங்களும் உள்ள போனீங்கன்னா இயேசுவை பாருங்க. இயேசுவை பார்த்தா தேவனுடைய வார்த்தை உண்டாகும். அவர்கிட்ட ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, அவர்கிட்ட ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது, அவர்கிட்ட ஒரு பெரிய பிரசன்னம் இருக்கிறது, அவர் அவனை வழி நடத்தும்படியான கரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த பிச்சைக்காரன், இந்த சப்பானி தேவாலயத்துக்குள்ள போனான் பாருங்களேன். வாசல்லே உட்கார்ந்து இருந்தான். ஏன் சொல்லுங்க? எதையாகலும் கிடைக்கும், எதையாகலும் கிடைக்கும். யாருக்கிட்ட? ஊழியக்காரன் கிட்ட. இன்னைக்கு நிறைய சப்பானிகள் அப்படிதான், தேவாலயத்துக்குள்ள எல்லாம் வர்றதில்ல, வாசல் அண்டையிலே உட்கார்ந்து இருப்பாங்க. எனக்கு அந்த கூட்டம், எனக்கு இந்த கூட்டம், அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன். எவனாலும் அற்புதம் நடக்க முடியாது, எந்த ஊழியக்காரனும் அற்புதம் செய்ய முடியாது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கடைசி நாட்களிலே போலியான அற்புதங்கள் நடக்கும், எச்சரிக்கையாக இருங்கள். தேவன் விரைந்து வர போகிறார். ஆலயத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவரை பாருங்க. ஏன்னா அவர் அங்கே ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். அவரால் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, தேவ வசனத்தை கேட்க போங்க. ஊழியக்காரங்கிட்ட ஒண்ணும் கிடைக்காது. என்ன கிடைக்கும் ஊழியக்காரங்கிட்ட? ஆமென். அவர் ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர போறாரு. அந்த தேவனுடைய வார்த்தை கேட்க போறோம். அது ஊழியக்காரனுடைய சொந்த வார்த்தையா? பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பிதாவின் ஆவியானவர் பேசுவார் என்று மத்தேயுல வாசிக்கிறோமே. அதுபோல ஊழியக்காரங்க நிக்கலையே, ஆண்டவரின் ஊழியக்கார மூலமா பேசுறார். அக்கினிமயமான தேவனுடைய வார்த்தை எனக்குள் வருகிறது. கண்மலையை உடைக்கிற சமுட்டியை போன்று இருக்கிற வார்த்தை எனக்குள் வருகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் இருக்கிற வார்த்தை எனக்குள் வருகிறது. சுகமாக்கப்படக்கூடிய வார்த்தை எனக்குள் வருகிறது. அபிஷேகிக்கப்படக்கூடிய வார்த்தை எனக்குள் வருகிறது என்று வாஞ்சையோடு போய் தேவ ஆலயத்துல உட்காருங்க. தேவனை பாருங்கள். வேற யாரையும் பார்த்துறாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேற யாராலும் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆமென். அவர் எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய சபையை வச்சிருக்கலாம், அல்லது பயங்கரமான பணக்காரரா இருக்கலாம், அல்லது பயங்கர ஜப வீரனா இருக்கலாம். அவரால் அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவரால் தான் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் ஊழியர்களை கருவியாக பயன்படுத்துகிறார், அவ்வளவு தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. பேசுகிற நானும் ஒரு கருவியாக இருக்கிறேன் ஆண்டவருக்கு. வேற யாரையும் பார்க்காதீங்க. ஆலயத்துல போனா ஆண்டவரை பாருங்க. இந்த மனுஷன் ஊழியக்காரங்களை பார்த்தனால தான் தோத்து போயிட்டான். ஆண்டவரை பார்த்திருந்தா தோத்து போயிருக்க மாட்டான். என்றைக்கோ எழும்பி நடக்க வேண்டியவன் ஏன் டிலே ஆச்சு தெரியுமா? அவனுக்கு நல்ல நண்பர்கள் இல்லை முதல்ல. ரெண்டாவது, சரியான ஸ்தோத்திரம், அவனை கொண்டு போய் உள்ள உட்கார வைக்கிறதுக்கு சரியான உறவுகள் இல்லை. மூன்றாவது, ஊழியக்காரங்கிட்ட எதையாச்சும் கிடைக்கும். இந்த தவறான எதிர்பார்ப்பு தான் அவனுடைய வாழ்க்கையின் தோல்வி. ஆண்டவர்கிட்ட எதையாச்சும் கிடைக்கும்னு எண்ணி சபைக்குள்ள வாங்க. எண்ணி முடியாத அற்புதங்களையும் சொல்ல முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கிறார். அவரிடத்துல ஒரு பட்சமும் இல்லை, அவரிடத்துல ஒரு குறையும் இல்லை. அவர்கிட்ட வந்தீங்கன்னா எல்லா விதமான அற்புதங்களையும் செய்வார். நீங்க தேவ ஆலயத்துக்குள்ள வரணும். சொல்லுங்க, எங்க வரணும்? தேவ ஆலயத்துக்குள்ள வரணும். அடுத்து எங்க வரணும்? ஆமென். ஊழியக்காரங்க ஏதாச்சும் கிடைக்கணும் வராதிங்க. ஆண்டவர் கொடுப்பார்னு வாங்க. ஆண்டவர் கொடுப்பார். எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்கு ஆண்டவரே கொடுப்பார். God bless you.